தேர்தலை புறக்கணிக்காதீர்கள், தேர்தலில் போட்டியிடுங்கள். தேர்தல் முடிந்த பிறகு இடஒதுக்கீட்டை பற்றி பேசுவோம். இந்த தேர்தலில் உங்களுக்கு எவ்வளவு சீட்டு வேண்டும், எவ்வளவு நோட்டு வேண்டும் என்று ராஜீவ்காந்தி கேட்டார் ஐயா. ஐயா அதற்கு சொன்னார், நான் கேட்பது என் சமுதாய பிள்ளைகள் படிப்பதற்கு உரிமை, அந்த இடஒதுக்கீட்டை கொடுங்கள். நீங்கள் இடஒதுக்கீட்டை கொடுக்காமல் நீங்கள் கொடுக்கிற நோட்டும் சீட்டும் என் கால் செருப்புக்கு சமம் என்று சொல்லிவிட்டு ஐயா தேர்தலை புறக்கணித்தோம். தேர்தலை புறக்கணித்தவுடன் ராஜீவ்காந்தி முடிவு செய்தார், தமிழக காவல்துறையினால் இந்த வன்னிய மக்களை அடக்க முடியவில்லை, அதனால் துணை ராணுவத்தை அனுப்புகிறார். துணை ராணுவத்தை அனுப்பி மஞ்சள் பூ நடவடிக்கை, எல்லோ ஃபிளவர் ஆபரேஷன் என்ற பேரில் தமிழ்நாடு வடநாடு முழுவதும் வன்னியர்கள் வாழ்கின்ற கிராமங்களில் வீடு புகுந்து அடித்து நொறுக்குகிறார்கள். கண்ணில் பட்டவனை எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். பெண்கள் எல்லாம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்தும் வன்னியர்கள் வாழ்கின்ற கிராமத்தில் ஒரு ஓட்டு கூட போடாமல் வெற்றிகரமாக தேர்தல் புறக்கணிப்பை நாம் நடத்தி காட்டுகிறோம் என்பதுதான் அன்றைய வரலாறு. எத்தனை தாக்குதல்! தமிழக காவல்துறை, இந்திய துணை ராணுவம் இத்தனை பேர் தாக்கினது வேறு எந்த சமூகத்தை தாக்கியிருந்தாலும் அந்த சமுதாயம் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகிறது. ஆனால் இத்தனை தாக்குதலையும் தாங்கி நாம் எழுந்து இன்றைக்கு நிற்கிறோம் என்றால் அது இந்த சமூகத்திற்குள்ள போர்க்குணம் ஒன்றுதான். போர்க்குணம் ஒன்றுதான். அதற்கு உதாரணத்துக்கு ஒரு ஆளை சொல்லலாம். ஒரே ஒரு ஆள் ஆயுதம் ஏந்தினான், அவனை தமிழக காவல்துறை, கர்நாடக காவல்துறை, இந்திய ராணுவம் அழைக்க முடியவில்லை. இந்த கர்நாடக எல்லையை எல்லைச்சாமி போல் காவல் காத்தவர்தான் வீரப்பன். வீரப்பன் உயிரோடு வாழ்கின்ற வரைக்கும் உதயனுக்கு ஒரு கர்நாடகத்திற்கான குடிக்க கூட வரவில்லை. ஆனால் இன்றைக்கு வீரப்பன் இல்லை. ஒகேனல் பக்கம் மேகதாதுவில் அணை கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் சொன்னால் இந்த முதலமைச்சர்கள் எல்லாம் இருந்து என்ன பலன்? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? இருந்து என்ன பலன்? ஒரு ஆள் விஜயகுமார் இன்றைக்கு அவருடைய வரலாற்றை பற்றி புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறது. அந்த புத்தகத்தில் விஜயகுமார் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? 36 வருடங்களாக வீரப்பனை கைது செய்ய முடியாது போனதற்கு காரணம் அவருக்கு மக்கள் ஆதரவு இருந்ததால் தான் அவரை கைது செய்ய முடியும். ஆக மக்கள் ஆதரவு ஒருவருக்கு இருக்கிறது சொன்னால் அவர் என்ன திருடனா குற்றவாளியா அதை ஒத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சாதி போர்க்குணம் உள்ளவர்கள் இந்த சமுதாயத்திற்கென்று ஒரு பாரம்பரியம் உண்டு. இந்து மதத்தில் 18 புராணங்கள் இருக்கிறது. இதை நான் சொல்லவில்லை, இந்து மதம் சொல்கிறது. 18 புராணம். இதில் 9வது புராணம் அக்னி புராணம். அந்த அக்னி புராணம் என்ன சொல்கிறது? வாதாபி என்ற அசுரனை அழிப்பதற்கு சம்புமா முனிவரை யாகம் செய்ய சொல்லி அந்த அக்னி குண்டத்தில் சிவபெருமான் பார்வதி இணைந்து நின்று தனது நெற்றிக்கண்ணில் இருந்து நாகதி நீரை தாமரை இதழ் எடுத்த அக்னி குண்டத்தில் போல அந்த அக்னி குண்டத்தில் இருந்து வீரவாரோடு வெள்ளக்குதிரை ஓட்டிய வந்தான் வீரவன்னிய மகாராஜா. அவன் வழிவந்தவர்கள்தான் இந்த வீரவன்னியர் கூட்டம். வீரவன்னியருடைய சத்திரியர்கள் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் இந்த வீரவன்னியர்கள். இப்படிப்பட்ட இந்த சமூகத்தை யாரால் அழிக்க முடியும்? எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி